ஓம் முருகா போற்றி. உனக்கு அதிர்ஷ்டம் வரும்போது என் பார்வை உன் மீது படும். கேள், வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீர்வேன் என்று இருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கை இல்லாமல் உன் கடமைகளில் இருந்து பின்வாங்குகிறாய்? மனம் தளர வேண்டாம். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போட வேண்டாம். தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே. விளைநிலம் ஆயினும் அதை உழுதால்தான் பயிரிட முடியும். அதேபோல் வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டால்தான் வெற்றி பெற இயலும். எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரக்தியில் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கிறது. அது உனக்கு நல்லதல்ல. கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்தக்கூடாது. எனக்கு எதிராக தவறு நடக்கும்போது எப்படி கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது. கோபம் நல்லதுதான், ஆனால் அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்தினால் நல்லது. கோபம் நெருப்பு போன்றது. நெருப்பு விளக்கு ஏற்றவும் உதவும், அதே சமயம் வீட்டையும் எரிக்கவும் செய்யும். எனவே கோபப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் நிதானமாக நன்று யோசனை செய்து கோபப்படு. அதில் செயல்படு. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டு விடாதே. உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபப்படாதே. ஒன்றை புரிந்து கொள் என் செல்லமே. வாழ்வில் சாதிக்க, வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம். அது இருந்தால் கல்வி அறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி. ஆகவே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய். கவலைப்படாதே. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது, கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும். அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வலி, அதன் ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படுவதான சந்தோஷம் என பலவிதமான வர்ணங்கள் கொண்டது. இவற்றை எல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை. ஆகவே யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பதை நான் தான். இதற்கும் வேறு எதற்கும் காரணம் இல்லாமல் இருக்கிறதா? உனக்கு புரிகிறதா என்றுதான் நான் கேட்கிறேன். ஆகவே உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்பும் வருவது இயல்புதான். ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது. முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும். அதனால் தனித்து வாழப்போகிறேன் என்று புலம்பாதே. கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைதட்டலின் ஓசையே கேட்கும். அதனால் தனித்து செயல்படு. ஆனால் தனித்து வாழ்வதற்கு மட்டும் யோசிக்காதே. மேலும் என் செல்ல பிள்ளை, நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும். அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாது. முதலில் நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் சொல்லிக்கொள். அப்பொழுதுதான் நீ செய்யும் செயல்களில் உன்னால் கவனம் செலுத்த முடியும். உனக்கு இப்பொழுது இருக்கும் மனக்குழப்பத்தில் இருந்து முதலில் வெளியே வா. எந்த ஒரு செயலிலும் செய்யும் பொழுது முழு கவனத்தோடு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அதில் உள்ள நிறையையும் குறையையும் புரிந்து கொள்ள முடியும். உன் எண்ணங்கள் பொறுத்தே இந்த உலகத்தின் மீதான உன் பார்வை இருக்கும். சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுத்தருகிறது. ஆகவே கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்து பழகிக்கொள். வாழ்வதெல்லாம்
வாழ்க்கை அல்ல. அன்போடு பேசி, பண்போடு பழகி, நேர்மையுடன் நடந்து, உண்மையுடன் உழைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆம், உனக்கானது இப்பொழுது எப்பொழுதுமே நல்லதாகத்தான் நடக்கும். ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.